Hi guys, welcome to our channel. இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா யங்ஸ்டோ ஸ்ட்ராட்டஜி ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஓகே கைஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணால் இந்த வீடியோவை ஈவன் 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது ஓகேவா. அப்படி நீங்கள் இந்த வீடியோ 1 செகண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட நான் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் 1 செகண்ட் கூட ரொம்பவே வேல்யூபிளான ஒன்று. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ் ஓகேவா. ஸோ நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க ஓகேவா. ஸோ நான் ஏன் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா டெய்லியுமே ஃப்ரீ சிக்னல்ஸ் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பப்ளிக் குரூப்பில் கொடுத்துட்ருக்கேன். அதாவது கோடெக்ஸ், பினோமோ, ஐக்கி ஆப்ஷன், ஓரியன்டட் பேக்கெட் ஆப்ஷன், ஸோ இந்த மாதிரி ஆல் பைனரி ப்ரோக்கர்ஸ்க்கு ஃப்ரீயாகவே சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா டெய்லி போகிற ஸ்ட்ராட்டஜிஸ் தான் உங்களுக்கு வரும் ஓகேவா. ஸோ இப்போ வாங்க நம்ம வழக்கம் போல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம் ஓகேவா. ஸோ இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் யங்ஸ்டோ ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஓகே, ஸோ இந்த யங்ஸ்டோ ஸ்ட்ராட்டஜியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு இப்போ ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யங்ஸ்டோ ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி ஓகேவா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு தான் ரன் ஆகும் ஓகேவா. அண்ட் செகண்ட் பாயிண்ட் ஆல் ப்ரோக்கர்ஸ் ஒர்க்கிங் ஓகேவா. குறிப்பிட்ட ப்ரோக்கர்ஸ் தான் ஒர்க் ஆகும்னு கிடையாது, ஆல் பைனரி ப்ரோக்கர்ஸ் ஒர்க் ஆகும் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் இஸ் அண்ட் யூ கேன் யூஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே ஆல்சோ ஓகேவா. ஸோ நீங்கள் இது வந்து 7 டேஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா நோ அடிஷ்னல் நாலேஜ். இதுக்கு நீங்கள் பிகினராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் லாஸ் ரெக்கவரி. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி ஈஸியஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஓகேவா. ஸோ ஈஸியஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா 80 to 95% ஓகேவா. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். பெனிஃபிட்ஸ் ஆஃப் யங்ஸ்டோ ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி, ஆல் ப்ரோக்கர்ஸ் ஒர்க்கிங், மண்டே டு சண்டே ஒர்க்கிங், நோ அடிஷ்னல் நாலேஜ், பெஸ்ட் ஃபார் லாஸ் ரெக்கவரி, ஈஸியஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி 80 to 95% ஓகேவா. ஸோ இது வந்து பெனிஃபிட்ஸு. ஸோ இப்போ வாங்க இப்போ ஸ்ட்ராட்டஜியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்ப்போம் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா எங்கல்ஃபிங் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ பேட்டர்ன் வச்சு கிடையாது, இது இந்த பேட்டர்ன் வந்து ஒரு இதுக்காக தேவை ஓகேவா. ஸோ அதனால உங்களுக்கு நிறைய பேருக்கு எங்கல்ஃபிங்னா என்னென்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஓகேவா. புல்லிஷ்னா நம்மளுக்கு அப்பு ஓகே, அப் ட்ரேடு. ஸோ புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங்னா எப்படி இருக்கும்னா ஒரு ரெட் கேண்டில் வந்துருக்கணும். அந்த ரெட் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் அதோட பாடி இருக்கும் ஓகேவா. அதோட பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும் ஓகேவா. ஸோ இதுதான் புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஓகேவா. புல்லிஷ் எங்கல்ஃபிங்னா ஒரு ரெட் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில், அந்த ரெட் கேண்டிலோட ஃபுல் பாடியை பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கேண்டில் கவர் பண்ணியிருக்கணும். இதுதான் புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஓகே. இப்போ உங்களுக்கு எங்கல்ஃபிங்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ எங்கல்ஃபிங்னா ப்ரீவியஸாக உள்ள கேண்டில் நெக்ஸ்ட்டு வர கேண்டில் வந்து அதோட ப்ரீவியஸோட கேண்டிலோட பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணுறது தான் எங்கல்ஃபிங் ஓகேவா. ஸோ இது வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங். இப்போ வாங்க உங்களுக்கு பியரிஷ் எங்கல்ஃபிங் காமிக்கிறோம் ஓகேவா. புல்லிஷ்னா அப் ட்ரேடு, பியரிஷ்னா டவுன் ட்ரேட் ஓகேவா. ஸோ அது எதுக்காக வச்சாங்கன்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு நான் ரெண்டுமே நான் ஒன்றா காமிக்கிறேன் ஓகே. ஸோ இது எங்கல்ஃபிங் பேட்டர்ன் லெஃப்ட் சைடில் உள்ளது புல்லிஷ் எங்கல்ஃபிங் அண்ட் ரைட் சைடில் உள்ளது பியரிஷ் ஓகே. நான் புல்லிஷ் பார்த்தாச்சு, இப்போ பியரிஷ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ பியரிஷ் எங்கல்ஃபிங் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே. ஸோ பியரிஷ் எங்கல்ஃபிங்னா ஒரு க்ரீன் கேண்டில் இன்னொரு ரெட் கேண்டில் வந்து அதோட க்ரீன் கேண்டிலோட ஃபுல் பாடியை பார்த்தீங்கன்னா கவர் பண்ணணும் ஓகேவா. ஸோ திருப்பி சொல்கிறேன், பியரிஷ் எங்கல்ஃபிங்னா ஒரு க்ரீன் கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் அந்த க்ரீன் கேண்டிலோட பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணணும் ஓகேவா. சிம்பிள். ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் நல்லா பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஓகேவா. ஸோ இது வந்து பியரிஷ் எங்கல்ஃபிங் ஓகேவா கைஸ். ஸோ லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங், ரைட் சைடில் உள்ளது பியரிஷ் எங்கல்ஃபிங் ஓகேவா. ஸோ புல்லிஷ் எங்கல்ஃபிங்னா ஒரு ரெட் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபுல்லாக கவர் பண்ணணும், இது புல்லிஷ் எங்கல்ஃபிங். அண்ட் பியரிஷ் எங்கல்ஃபிங்னா ஒரு க்ரீன் கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் ஃபுல்லாக கவர் பண்ணணும், அதாவது பாடியை மட்டும்தான் கவர் பண்ணணும் ஓகே. விக்கை கவர் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது ஓகே. விக்கை கவர் பண்ண தேவையில்லை, வெறும் பாடி கவர் பண்ணால் மட்டும் போதும் ஓகேவா. ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு கோடெக்ஸில் நான் ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் ஓகே. ஸோ கோடெக்ஸில் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அசட்ஸ் என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்க ஓகே. ஸோ அசட்ஸ் பார்த்தீங்கன்னா கரன்சி பேர்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓடிசி இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஓகேவா. ஸோ லைவ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க அசட்ஸ் ஓகேவா. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது ஓடிசியில், ஸோ அதனால தான் ஓகேவா. ஸோ அண்ட் எக்ஸ்பெரி டைம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு. அண்ட் நான் ஒரு ட்ரேடுக்கு $100, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு 1 to 2% யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் கேண்டில் 6 டைம் ஃப்ரேம் என்னென்னு நிறைய பேர் கேட்பீங்க. 1 minute யூஸ் பண்ணிக்கலாம், 2 minute, 5 minute ஓகேவா. ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம் ஓகேவா. ஸ்ட்ராட்டஜிக்கு இண்டிகேட்டர் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ எந்த இண்டிகேட்டர்னு கேட்டிங்கன்னா
ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டர் ஓகேவா. ஸோ ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டர்னு இருக்கா. ஸோ இந்த இண்டிகேட்டர் தான் ஓகேவா. ஸோ யங்ஸ்டோனா மீனிங் என்னன்னு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டரோட செட்டிங்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா. நான் வைக்கிறேன் இப்போ. ஸோ பார்த்துக்கோங்க ஓகேவா. கரெக்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட பிடிச்சி வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே கைஸ். ஸோ இதுதான் செட்டிங்ஸு பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி வச்சுட்டா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் என்னால் ட்ரேட் எடுத்து காமிக்க முடியாதனால நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக உள்ள ரிசல்ட்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக உள்ளது காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு டவுன் ட்ரேட் எப்படி போகணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ முதல்ல டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒசிலேட்டர் அந்த போத் லைன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெட் லைனுக்கும் அபோவாக இருக்கணும். அந்த ரெட் ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனுக்கும் அபோவாக இருக்கணும் அந்த ஒசிலேட்டரில் உள்ள ரெண்டு லைனும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் எங்கல்ஃபிங் ஓகேவா. அந்த ரெட் லைனுக்கும் மேலே இருந்தால் நீங்கள் வந்து பியரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே பியரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு க்ரீன் கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டவுன் ட்ரேட் எடுத்திருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ இப்போ வாங்க உங்களுக்கு நான் அப் ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ நீங்கள் அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்து ஒசிலேட்டரில் உள்ள ரெண்டு லைனுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கா, ஒரு ப்ளூ ஹரிசாண்டல் லைன் அதுக்கும் கீழே இருக்கணும், இல்லைனா அதை டச் பண்ணிகிட்டு இருக்கணும் ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னென்னா நீங்கள் அப்ட்ரேட் போகணுன்னா உங்களுக்கு புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒசிலேட்டரில் உள்ள ரெண்டு லைனுமே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஹரிசாண்டல் லைனில் டச் ஆகிருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வரணும் ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு ரெட் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபுல் பாடியை பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கு. நீங்கள் அந்த இடத்துல அப்ட்ரேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஓகே. ஸோ இதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா 90 to 95% வர கூட வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன். ஸோ அகைன் நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுமே காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு டவுன் ட்ரேடுக்கான எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டரில் உள்ள ரெண்டு லைனுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒசிலேட்டர்லேயே உள்ள ரெட் ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே இருக்கணும், இல்லைனா அதை டச் பண்ணியிருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பியரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கணும் ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பியரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ பியரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்னா ஒரு க்ரீன் கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் அதோட ஃபுல் பாடியை கவர் பண்ணால் நீங்கள் உடனே ஒரு டவுன் ட்ரேட் போடணும் ஓகே. ஸோ இதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் ஓகே. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுமே காமிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஓகேவா. ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ இன்னொன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரேட் தான் ஓகேவா. டவுன் ட்ரேட் போகணுன்னா ஒசிலேட்டரில் உள்ள ரெண்டு லைனுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் அந்த ரெட் ஹரிசாண்டல் லைன் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் மேலே இருக்கணும், அதேமாரி இருக்குது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பியரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கு ஓகேவா. ஒரு க்ரீன் கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரேட் போட்டால் இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுமே உங்களுக்கு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க ஓகேவா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா. ஸோ வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ட்ரேட் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ அப்ட்ரேட் போகணுன்னா முதல்ல ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டரில் உள்ள ரெண்டு லைனுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனுக்கும் கீழே இருக்கணும் ஓகேவா. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கணும் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுவோம், அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன். ஸோ இங்கே ஒரு ரெட் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ட்ரேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ப்ராஃபிட் கைஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டோ ஸ்ட்ராட்டஜி வச்சு மணி ஏர்ன் பண்ணணும் ஓகே. ஸோ யங்ஸ்டோனா என்ன மீனிங்னு சொல்லிடுறோம் ஓகேவா. யங்னா எங்கல்ஃபிங் அண்ட் ஸ்டோனா ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டர் ஓகேவா. ஸோ இதுதான் நான் ஷார்ட் ஃபார்மாக யங்ஸ்டோன்னு வச்சுருக்கேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ், வேறு ஏதாவது பக்ஸு, ஸோ வேறு ஏதாவது வேணும்னா எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் ஓகேவா. ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.